ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கி நம்ம டே 1க்கான கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் வந்து அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவர் வந்து ஆல்ரெடி லைசன்ஸ் எடுத்தவர். இப்போது இன்றைக்கி அவர் எப்படி ஓட்டுறாருன்றதை நீங்கள் பாருங்கள். அவரோட முழு திருப்தி எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நான் அதிகமாக வீடியோ போடுறதுக்கும் எனக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இது வந்து ஒரு நல்ல விஷயம், எல்லார்கிட்டையும் போய் சேரணுன்றது தான் என்னோடய எண்ணம். அதேமாரி நீங்களும் வந்து நினச்சி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. இதுதான் வண்டி நீங்கள் இப்போ ஓட்ட போகிறீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி ஏதாவது வண்டி ஓட்டி இருக்கீங்களா? ஆமாம் சார், டிரைவிங் கிளாஸ் போயிருக்கும் போது ஜஸ்ட் ஒரு அவ்வளோதான். அதுக்கு அப்புறம் வந்து நீங்களா முயற்சி பண்ணி எதுவும் வண்டி ஓடல? சரி, ரொம்ப லாங் கேப். சரி, ஓகே. இப்போ நம்ம சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கையை எடுத்து கீழே லிவரில் வச்சுங்க. இந்த இடம் அந்த லிவரை மேலே தூக்கி பிடிங்க. உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு இந்த இடது காலை எடுத்து கிளச்சில் மறுபடியும் வைங்க. ஃபுல்லாக அழுத்துங்க, கீழே போய் முட்டுற அளவுக்கு. இப்போ ஸ்டேரிங்கை பிடிங்க. இப்போ ரோடை பாருங்கள். உங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்கா? கிளச்சை மெரித்து காலை எடுக்கிறதுக்கும் மெரிக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கா? ஓகே, சரியாக இருந்தால் இதை செக் பண்ணிட்டு தான் நம்ம சீட் பெல்ட்டை மாட்டணும். இப்போ சீட் பெல்ட்டை மாட்டிக்கலாம். எப்போவுமே நம்ம வலது கையில் இங்கே பாருங்கள், இந்த கை இப்படி போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இழுக்கிறதுக்கு. இப்போ இழுத்து அது ஒரு நேப் இருக்கும், அந்த நேப்பை எடுத்துகிட்டு வந்து இதில் லாக் பண்ணுங்க. ஒரே கையிலே பண்ணலாம், நீங்கள் பார்க்கணுன்னு இல்லை. அப்படியே நேராகவே இருங்க. ஒரே கையில் இந்த ஒரு பெல்ட்டை இழுத்து பிடிச்சிங்கன்னா ஃப்ரீ ஆகிடும், லாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி டே 1. இந்த டே 1ல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங், ஆக்சிலேட்டர், பிரேக், இந்த 3 விஷயத்தை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது முழுக்க முழுக்க இந்த 3 கண்ட்ரோலுமே வெளியில் நடக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி செய்ய வேண்டியது. அதாவது வெளி கண்ட்ரோல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வெளி கண்ட்ரோல் கிளியராக நமக்கு வந்த பிறகு அடுத்தது கிளச்சு, கியரை நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு இடது காலுக்கு வேலை இல்லை. இந்த இடது கால் எடுத்து கீழே ஓரமாக வச்சுங்க. வலது கால் மட்டும் ஆக்சிலேட்டர், பிரேக், இது ரெண்டுமே நம்ம ஆப்ரேட் பண்ணுறது இந்த ஒரே காலில் தான் ஆப்ரேட் பண்ணணும். இந்த ஒரே காலில் ஆப்ரேட் பண்ணுறதுனால நீங்கள் காலை வைக்கிறது இந்த 2 பெடலுக்கும் நடுவில். இப்போ பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இது ஆக்சிலேட்டர், இது பிரேக். இந்த 2 பெடலுக்கும் நடுவில் காலை ஊண்டிட்டு ஜஸ்ட் கட்டை விரல் மட்டும் கிராஸாக அப்படி கால் வேகத்தில் வச்சுட்டு பிரேக் அப்படின்னு நான் சொல்லும்போது காலை அப்படி நேராக்கினா போதும். நீங்கள் பின்னங்காலை எடுக்க தேவையில்லை. ஓகேவா? கால் அப்படி வச்சுட்டு ஜஸ்ட் அப்படி சாச்சா போதும். கால் வைங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு. இந்த அளவுக்கு தான் போதும். இப்போ ரோட பாருங்க. பிரேக், ஆக்சிலேட்டர், பிரேக், ஆக்சிலேட்டர், ரைட். அந்த மாதிரி சொன்ன உடனே காலை மாற்றிக்கிட்டு அழுத்தணுமா அழுத்தக்கூடாதான்றதை நம்ம வெளியில் பார்த்து முடிவு. ஓகேங்களா? சரி, 2 கையை ஸ்டேரிங் வைங்க. இப்போ ஸ்டேரிங் எப்படி பிடிக்கணுன்றதை பார்க்கலாம். ஸ்டேரிங் வந்து இந்த கட்டை விரல் இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் இருக்கணும். இதுக்கு மேலே அதிகமாக நம்ம கை வந்து மேலே போகக்கூடாது. அதே மாதிரி இந்த கட்டை விரல் இங்கே உள்ளே போகக்கூடாது. ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, ஸ்டேரிங் நமக்கு வந்து ஹார்ட் ஆகிடும். அதாவது கை முழுசாக விரல் உள்ளே போயிடுச்சுன்னா நம்மளோட அழுத்தம் வந்து அதிகமாகிடும். அதனால தான். இப்போ இந்த ஹைட் உங்களுக்கு சரியாக இருக்கா, இல்லை கீழே இறங்கணும்? இப்போ கன்வெர்ட்டாக இருக்கா? ரைட். இப்போ ரோடை நல்லா லாங்காக பாருங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 மிரர் கிளியராக தெரியுதா? ஓகே, இப்போ ஹார்ன் அடிக்கணும்னா மேக்சிமம் நீங்கள் இந்த கட்டை விரலையும் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த கை கட்டை விரல் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த பிடிக்கிற விதம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சமமாக பிடிச்சிது. ஓகே, இப்போ நம்ம மீதி எல்லாமே ரன்னிங்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூவிங் ஆகிற பாயிண்ட்டை கவனிக்கிறது. வண்டி வந்து அந்த இன்ச் பை இன்ச்சாக நவரும் இல்லையா? ஆமாம், அதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கலாம்.
இந்த மூவிங் வந்த பிறகு நம்ம வண்டியோட டைரக்ஷனை கவனிக்கணும். எந்த பக்கம் வண்டி போகுது. லெஃப்ட் போகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சமாக ரைட் எடுத்து நல்லா தாராளமாக ஒரு ஆஃப் டர்ன். ஓகே. இப்போ நல்லா அங்கே கார் போகுதுல்ல, ஆமாம், அங்கே பாருங்க எவ்வளோ திரும்புது. போதுமா? ஓகே ஓகே. இப்போ நம்ம எடுத்த அளவை மறுபடியும் ஓகே அப்படியே லெஃப்ட் எடுக்கணும். ஏன்னா இந்த ஃபேஸ் வந்து நேரம் ஆகணும். இப்போ நேரம் ஆன பிறகு ஸ்டேரிங்க நீங்கள் நேருக்கு நேராக நான் சொன்ன இடத்துல பாயிண்ட்ல நேராக வச்சு ரொம்ப கிரிப்பெல்லாம் பிடிக்க வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. ஓகே. இப்போ ஆக்சிலேட்டரில் காலை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மெதுவாக ஆக்சிலேட்டரை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்டெப்பாக இந்த பொசிஷனை கவனிங்க. வண்டி எந்த பக்கம்லாம் சாஞ்ச மாதிரி போகுது, அதுதான் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணால் போதும். ஒரே ஸ்பீடாகவே மெயின்டைன் பண்ணுங்கள். நான் சொல்கிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க. ஓகே. ஸ்லோ ஃபுல்லாக. இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன். அதுக்கு தகுந்த ஸ்பீட். ரொம்ப கை மேலே எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா கை மேலே போச்சுன்னா வளைவு அதிகமாக ஆரம்பிச்சிடும். நமக்கு தேவை கொஞ்சமான வளைவு. இந்த ட்ராக் உள்ளவே இந்த 2 லைனை நம்ம டச் பண்ணாமல் போகிறோமான்றத அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க. ஒரு முறை ஹாரன். இப்போ ஆக்சிலேட்டரை கொஞ்சம் அந்த மாடெல்லாம் பார்க்காதீங்க, உங்கள் ட்ராக் உள்ள பாருங்கள். அப்போ தான் நம்ம வண்டி நம்ம ட்ராக் உள்ள ஒழுங்காக போகும். நம்ம பார்வை வெளியே போச்சுன்னா வண்டியும் வெளியே போக ஆரம்பிச்சிடும். அப்படி செஞ்சோன்னாலே நமக்கு பாதி பயம் குறைஞ்சிடும். ஆக்சிலேட்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ. இப்போ நான் தேர்டு போட்டேன். அதுக்கு தகுந்த ஸ்பீட். ஹாரன் ஒரு முறை. உங்களுக்கு அங்கே இடம் இருந்தால் வேகம் கொடுங்க. இடம் இல்லைன்னு உங்கள் மனசில் தோணுதுன்னா ஸ்பீடை குறைச்சிருங்க. அங்கே போகிறதுக்கு லேட் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ லேட் பண்ணுறோமோ அவ்வளோவோ நமக்கு பயம் தெளிவாகவும் ஐடியா வரும். ஓகே. இப்போ அங்கே ஸ்பீட் பிரேக் இருக்கா? ஓகே. இங்கேயே வேகத்தை குறைச்சிட்டுங்க. அந்த காலை எடுத்து பிரேக் மேலே வச்சுக்கிட்டு சும்மா லைட்டாக பிரேக். நிற்கக்கூடாது வண்டி. அவ்வளோதான். பிரேக்கை விட்டுருங்க. முடிஞ்சது. இப்போ நம்ம கொஞ்சம் லெஃப்ட் வந்தாலும் ஓகே. இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் தேவையில்ல, வண்டி மட்டும் எந்த டைரக்ஷனில் போகுது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆட்டோ போகுதுல்ல, அந்த அளவுக்கு லாங்கில் பாருங்க. மற்றவங்களுக்கு போகிறதுக்கு வழி இருக்கா? ஏன்னா நம்ம மெதுவாக ஓட்டிகிட்டு இருக்கோம். மற்றவங்க வந்து கொஞ்சம் வேகமாக போவாங்க, அவங்களுக்கு வழி இருக்கான்னு நம்ம கவனிச்சுட்டு நம்ம போனால் போதும். ஓகே. இப்போ நமக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கா? இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கூட்டலாம், ஆனால் கொஞ்சமாக நம்ம ட்ராக்கை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதிகப்படுத்த வேண்டாம். ஒரே நிலையாகவே ஹாரன். ரோடு லெஃப்டில் வருதுன்னா அந்த ரோடில் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஹார்ன் அடிச்சுட்டு போகிறது சேஃபான டிரைவிங். ஓகே. இப்போ கொடுக்கலாம். உங்கள் ரோடை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த டாடா ஏசி போகுது இல்லையா, அந்த அளவுக்கு லாங் ஃபோக்கஸ். இங்கே நமக்கு தெரியும். ரைட் லைன் பிடிச்சே போகலாம். ஏன்னா லெஃப்டில் இடைஞ்சலாக இருக்குது. அதிகமாக நம்ம லெஃப்ட் போகிறத விட ரைட் லைன் அந்த லைனை பிடிச்சே போகும். ஸ்லோ பண்ணுங்க. ஜஸ்ட் ஸ்லோ. அதுவே டவுன் ஆகிடும். நமக்கு இங்கே பிரேக் தேவையில்லை. அந்த மூமெண்ட்லேயே போயிடலாம். லாங் ஃபோக்கஸ். ஓகே. ஸ்பீடு உடனே அழுத்தாதீங்க, விட்டுருங்க. மறுபடியும் இன்னொரு வேகத்தை. லாங் ஃபோக்கஸ். எப்பவுமே உங்களுக்கு ரோடு கிளியராக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம ஆக்சிலேட்டரை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ ஆக்சிலேட்டரை படிப்படியாக. ஓகே. ஸ்லோ. இப்போ நான் தேர்ட் போட்டேன். ஸ்பீடை கொடுக்கலாம். ஸ்டேரிங் நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஒரு சில டைமில் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாகவே செயல்படுங்க. மற்றவங்களுக்கோசரம் வண்டி ஓட்ட வேண்டாம், நமக்கோசரம் நம்ம வண்டி ஓட்டணும். ஹாரன் ஒன் மோர்.
ஹார்ன் அடிக்கும் போது அந்த தடுமாற்றம் இல்லாம செய்யும். ஏன்னா ஸ்டேரிங்ல அந்த ஒரு ஆப்லிங் இருந்துச்சுன்னா வண்டி வெளி தோற்றத்துக்கு கிராஸ் ஆகிடும், அலாய் ஆகிற மாதிரி ஆகிடும். அதை கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யும். இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் உங்களுக்கு எந்த பக்கம் சாயுதுன்னு பாருங்க. அதை மட்டும் பேலன்ஸ் பண்ணுங்க. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். அது நீங்க லாங் ஃபோக்கஸ் பண்ணும்போது கிளியரா உங்களுக்கு புரியும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். ஓகே, ஸ்லோ. சைக்கிளை நம்ப வேண்டாம், கொஞ்சம் ரைட், கொஞ்சம் ரைட். எப்பவுமே ஒரு ஆளை நம்பி சூறா மட்டும் ஓட்டாதீங்க. அதே மாதிரி எதிர்க்க வராம பாருங்க, அவனை நம்பலாம். நம்மளை பார்த்துட்டு வரான், அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். ஆனா இந்த பார்க்காம போறாங்கல்ல, இவங்கள நம்ம நம்பவே கூடாது. ஒரே ஸ்பீடா. இப்போ இன்னொரு வேகத்தடை வருது, இங்க நமக்கு கண்டிப்பா பிரேக் தேவை. ஓகே, ஸ்பீடை குறைச்சிடுறேன். அந்த காலை எடுத்து பிரேக்ல ரெடியா வைங்க. வண்டி கொஞ்சம் பாருங்க, அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். இப்போ பிரேக் அதிகமா வேண்டாம், விட்டுருங்க. விட்டுருங்க. இப்போ நான் கியரை குறைச்சிட்டேன், அதுக்கப்புறம் கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்க ஆக்சிலேட்டரை கொடுக்கலாம். நீங்க உங்க ட்ராக்ல இருக்கும்போது லெஃப்ட் நீங்களா வளைக்க தேவையில்லை, தானாவே லெஃப்ட் இழுக்கும். இப்போ ஆக்சிலேட்டரை மெதுவா கூட்டிகிட்டே வாங்க. ஸ்லோ. இப்போ ஸ்பீட். இப்போ பாருங்க, டிராஃபிக்ல ஓரளவுக்கு நல்லா ஓட்டிட்டோம். இப்போ நம்மளுக்கு ரோடு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ஏன் மிஸ்டேக் வருது ஸ்டேரிங்ல? காரணம் என்னன்னா, நீங்க பிடிக்கிற பொசிஷன் மாறிடுச்சு. அதையும் பார்க்கணும். இப்போ ஆக்சிலேட்டர் ரெண்டு லைனை டச் பண்ணாம ஸ்டெடியா போற மாதிரி பாருங்க. இப்ப பாருங்க, கரெக்டா வருது. தெரியுதா வித்தியாசம் உங்களுக்கு? அந்த விரல் உள்ள போகும்போது என்ன ஆகும்னா, நீங்க பிடிக்கிறது ஹார்ட் ஆயிடுச்சுன்னா வண்டி முரட்டுத்தனமா போக ஆரம்பிச்சிடும். ஆக்சிலேட்டர். ஓகே, ஸ்லோ. இப்போ நான் 4th போட்டுட்டேன், அதுக்கு தகுந்த ஸ்பீட். ஒரு முறை ஹார்ன் அடிச்சு ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே செய்யும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸ்பீடையும் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, இப்போ அங்கே பஸ் நிற்குது, நமக்கு போக முடியுமான்னு பாருங்க. இல்லை அவன் வண்டி எடுத்துட்டானா நம்ம அவன் பின்னாடியே போகலாம். ஸ்பீடை குறைச்சிருங்க. இப்போ நம்ம வண்டியை நிப்பாட்டி முதல்ல இருந்து எடுக்கலாம். அந்த பைக் நிக்குதுல்ல, அதை தாண்டி ஓரம் வரலாம். ஓரம் வரும்போது இன்னும் கூட லாங் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ ஒரு பையன் நிக்கிறானா, ப்ளூ ஷர்ட், அந்த அளவுக்கு தூரமா பாருங்க. இப்போ மெதுவா ஓரம். எவ்வளவு ஓரம் வரீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ஹார்டா இல்லாம வாங்க. ஏன்னா மேல் கலை அதையும் பார்க்கணும், கீழையும் பார்க்கணும். ஓகே, ஓரளவுக்கு நல்லா கிளியரா இருக்கு. இப்போ பிரேக் அப்ளை பண்ணுங்க மெதுவா. ரைட், சூப்பரா பண்ணீங்க. கொஞ்சம் உங்களோட பாடியோட ஸ்பீட்ல கொஞ்சம் அவசரம் தெரியுது. நம்ம கத்துக்கலாம், நம்மளுக்கு இன்னும் 10 days டைம் இருக்கு. அதனால அந்த நிதானம் கொஞ்சம் கொண்டு வந்துருங்க. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்லோவாகவும் நிதானமாகவும் ஆப்ரேட் பண்றோமோ அவ்வளோ நம்மளுக்கு கிளியரா ரெக்கார்ட் ஆகும். இப்போ ஒரு பாட்டை நம்ம ரெக்கார்ட் பண்றோம்னா அந்த பாட்டு கூட வேற எந்த சத்தம் இருக்கக்கூடாது. அது வெறும் அந்த தெளிவான அந்த பாட்டு மட்டும் ஓடும்போது அது கிளியரா ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ அது இல்லாம கூட ஏதாவது ஒரு சத்தம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையும் சேர்ந்து தான் ரெக்கார்ட் ஆகும். கிட்டத்தட்ட நம்ம மைண்ட்ல இப்போ நம்ம செய்யறது அதுதான். நம்ம நிதானமா எவ்வளோக்கு எவ்வளோ செய்யறோமோ அது கிளியரா நம்மளால எடுத்துக்க முடியும். கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யும் போது என்னன்னா நம்ம கவனம் வந்து சிதற ஆரம்பிச்சிடும். அதாவது இவன் வந்துருவானோ, அவன் ஓடிடுவானோ, இவன் வந்து நம்மளை இடிச்சிருவானோன்ற ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். அந்த பதட்டம் தான் நம்மள இன்னும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம். பிரேக்ல இந்த காலை எடுத்துருங்க. இப்போ நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான், சேம் கான்செப்ட். வண்டி ஒரு நிமிஷம் இருக்கும் பொசிஷன். ஓகே, இப்போ நம்ம அவுட் சைடில் கொஞ்சம் கவனம் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் வர அந்த மூவிங் பாயிண்ட்டை நம்ம கவனிச்சு
ஓகே, அது வந்த பிறகு நமக்கு எவ்வளோ ரைட் தேவை போதும்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா ரோடு லெஃப்டில் ஃப்ரீயாக தான் இருக்குது. மிரர் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மிரர் சரி. ஆமா. பாருங்க, இன்னும் 2-3 அடி கேப்பே இருக்கு. எஸ். கீழே இறக்கணுமா? ஓகே, இப்போ ஓகே. ரைட். ஓகே, இப்போ நம்ம ஆக்சிலேட்டர்லாம் காலை வச்சுங்க. இது அவ்வளோதான், முடிஞ்சது. Okay. இதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்க்கு போயிடணும். Okay. லாங் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லெஃப்ட் அடக்கிங்க ஸ்டேரிங்க. லைட்டாக ஆக்சிலேட்டரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே, ஸ்லோ. இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன். ரைட் எடுத்துகிட்டு போகிறீங்களா? பின்னாடி யாராவது வராங்களா? அப்போது நீங்களும் கொஞ்சம் எடுக்கிற மாதிரியே போங்க. அப்போ தான் அவங்களுக்கு வழி விடுவோம். ஓகே, எடுத்து மறுபடியும் ஸ்டடி. ஹார்ன் அடிங்க. இப்போ லெஃப்ட் எடுத்து ஸ்டடி. இப்போ நீங்கள் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்லோ ஸ்பீட் பிரேக், ஜஸ்ட் ஸ்லோ, அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஹை கியரில் இருந்தால் தான் பிரேக் தேவைப்படும். நல்லா லாங்காக பாருங்கள். உங்கள் பார்வை கிட்ட வரும்போது வண்டி கிராஸ் ஆகுது, தெரியுதா? ஓகே ஓகே. ஆமாம், அதை தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ ஆக்சிலேட்டரை கூட்டிகிட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே, ஸ்லோ. இப்போ நான் தேர்ட் கியர் போட்டுட்டேன். அதுக்கு தகுந்த ஸ்பீட் கூட. இன்னும் கொஞ்சம். ஓகே, ஸ்லோ. இப்போ நான் ஃபோர்த் கியர் போட்டுட்டேன். அதுக்கு தகுந்த ஸ்பீட். ஸ்டேரிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா புரியுதா? ஓகே, சரியாயிடுச்சுன்னு சொல்ல வேணாம், இருக்கு மிஸ்டேக் இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நீங்க தெளிவா பாருங்க. இப்போ உங்களுக்கு அந்த பயம் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை, நம்மளோட வேலையை நம்ம கவனிச்சோம்னா நமக்கு பயமே வராது. நம்ம மற்றவங்கள கவனிக்கிறதுனால தான் நமக்கு பயமே வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம வண்டி எப்படி போகுது முதல்ல அதை கவனிக்கணும். ஓகே, இப்போ ஸ்பீட்லேருந்து ஃபுல்லாக காலை எடுத்துருங்க. அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுட்டு லெஃப்டில் வண்டியை ஸ்டாப் பண்ணலாம். நீங்களாக ஒரு இடத்த செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வண்டி நேராக ஓரமாக கீழே இறங்காமல். ரைட். ஓகே ஓகே, நீங்கள் அதுக்குலேருந்து கொஞ்சம் தூரமாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துல நேராக நிப்பாட்ட முடியும். பிரேக்கில் காலை வச்சுட்டு இன்னும் கூட கொஞ்சம் லெஃப்ட்டு. உங்களுக்கு டவுட் வரும்போது என்ன பண்ணுங்கள், மிரரை பாருங்கள், லெஃப்ட் மிரரை பாருங்கள். கொஞ்சம் பிரேக்கை விடுங்க. விட்டு அதை சரி பண்ணுங்க. இப்போ நேர் பண்ணுங்க. இப்போ நேராக இருக்கா? மிரரை பாருங்க. இப்போ பிரேக்கை அப்ளை பண்ணுங்க. நிறுத்துறதுல அவசரமே வேண்டாம். இது எல்லாத்தையுமே கவனிச்சு வண்டியை பிரேக் அப்ளை பண்ணுங்க. ஓகே, சுத்தமாக நின்ன பிறகு நம்ம உடனே பிரேக்கை விடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம நிற்கிற இடம் சப்போஸ் மட்டும் இல்லாமல் டவுன்லேயோ இல்லை மேட்லேயோ வண்டி நிப்பாட்டி இருப்போம். அதை கவனிக்காமல் நம்ம பிரேக்கை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா வண்டி நவர ஆரம்பிச்சிடும். ஃப்ரீயாக இருந்தால் நமக்கு அது ஒன்றும் இல்லை. சப்போஸ் நம்மளே சுகூரா வண்டி ஒரு வண்டி பின்னாடி போய் நம்ம ரொம்ப கிட்ட போய் நிப்பாட்டி இருப்போம். அதை கவனிக்காமல் நம்ம பிரேக் எடுக்கும்போது என்ன ஆகுனா வண்டி போய் டச் ஆகிடும். இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். ஓகே, இப்போ பிரேக்லேருந்து காலை எடுத்துருங்க. ஓகே, இன்னைக்கான கிளாஸ் போதும். நம்ம அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த விஷயத்துல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.